உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஐயோ கௌதமி மேடம், ஐயோ என்னங்க என்னங்க நிஜமாவே வந்திருக்காங்க? ஐயோ மாப்பிள, என்ன மாப்பிள இது? மேம், நீங்களா? ஹாப்பி தீபாவளி. தேங்க்யூ மேம், தேங்க்யூ so மச். மேடம் உள்ள வாங்க வாங்க. வாங்க மேடம். மேடம் வாங்க வாங்க. வணக்கம். வணக்கம். ஹாப்பி தீபாவளி. மேம் உட்காருங்க மேம். நீயும் உட்காரு. உட்காரு. எல்லாரும் உட்காருங்க. ஐயோ கௌதமி மேடம்ங்க, என்ன மாப்பிள இது? என்னால நம்பவே முடியல. கௌதமி மேடமே நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க. மேடம், உங்க எல்லா படத்தையும் நான் பார்த்திருக்கேன் மேடம். ஒண்ணு கூட மிஸ் பண்ண மாட்டேன். மாமா சான்ஸே இல்ல மாமா. எப்படி மாமா? நண்பா அசத்திட்ட நண்பா, பின்னிட்ட. சாரி மேடம், தீபாவளி அதுமா உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். நோ, நீங்க எங்க ஃபவுண்டேஷனோட சேர்ந்து சமுதாயத்துக்கு எத்தனையோ நல்ல விஷயங்கள் பண்ணிருக்கீங்க. நான் உங்களோட இந்த நல்ல மனசுக்காகவும் உங்க மதுமிதாவுக்காகவும் வந்திருக்கேன். அது மட்டும் இல்ல, நான் இங்க வராம இருந்திருந்தா எனக்கு இவ்வளோ நல்ல ஃபேன் இருக்கிற விஷயம் தெரியாம போயிருந்திருக்கும். அம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? ஐயோ கௌதமி மேடம் என்கிட்ட பேசிட்டாங்க. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். அதான் சரி இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா இப்படி. பண்டிகை எதுவும் வந்திருக்காங்க, ஏதாவது அவங்களுக்கு சாப்பிட கொடுங்க. ஐயோ அப்படிலாம் எதுவும் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் வேண்டாம். இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க மேடம், ஏதாவது சாப்பிடுங்க மேடம். இன்னொரு நாளைக்கு விருந்துக்கே வரேன். கண்டிப்பா வரணும் மேடம். எங்க அம்மா ரொம்ப நல்லா சமைப்பாங்க. டேய், என்னடா அம்மா சமைப்பாங்கன்னு மட்டும் சொல்ற? அம்மா யாருன்னு சொல்லவே இல்லையே. 1988ல உங்களோட குரு சிஷ்யன் படம் ரிலீஸ் ஆச்சுல்ல, அதே வருஷத்துல தான் நானும் மிஸ் கோயம்புத்தூர் ஆன மேடம். வாவ், யூ ஆர் a very lucky girl. சரி, நான் கிளம்புறேன். உங்க எல்லாரையும் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். மேடம், ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், ஒரு செல்ஃபி. ஓ கண்டிப்பா எடுக்கலாமே, வாங்க. ஆக்சுவலி நம்ம கிரணுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். கிரண் ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப தேங்க்ஸ் கௌதம். இட்ஸ் ஓகே. என்ன கிரண், ஸ்ருதி போயிட்டா, நீ இன்னும் போகலையா? கிடைச்சது சான்ஸ்னு நீ என் ஹஸ்பண்டை இன்சல்ட் பண்ணணும்னு நினைச்ச. ஆனா நடந்ததை தான் பார்த்தல்ல. உன்னாலலாம் அவரை இன்சல்ட் பண்ணவே முடியாது. நீ வெறும் தூசி, அவரு கோபுரம். அவரை உன்னாலலாம் களங்கப்படுத்தவே முடியாது. அவர் இதெல்லாம் தாண்டின ஆளு. நீலாம் அவர் பக்கத்துல கூட நிக்க முடியாது. இதெல்லாம் நான் பணத்தை வச்சு சொல்றேன்னு நினைக்காத. குணத்துல, டீசென்சில, அடுத்தவங்கள மதிச்சு நடக்கிறதுல, இது எதுலயுமே நீ அவர் பக்கத்துல கூட நிக்க முடியாது.
நீ அவரை அசிங்கப்படுத்தணும்னு நினைக்க அவர் ஒசந்துகிட்டே போவாரு. மதுமிதா, நீ ஏன் இப்படிலாம் பேசிட்டு இருக்க எனக்கு புரியவே இல்லை. எனக்கு உன் மேல எப்பவுமே ஒரு அன்பு இருக்கு. அதை நான் மறைக்க விரும்பல. என்ன ஆனாலும் நம்ம நேசிச்சதெல்லாம் மறக்க முடியுமா? சி, வாய மூடு. இன்னொரு வாட்டி இந்த மாதிரி ஏதாவது பேசுன அவ்வளவுதான். நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வருத்தத்தோட வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? அப்படி நினைச்சனா அந்த எண்ணத்தை உன் மனசுல இருந்து அழிச்சிடு. இன்னைக்கு நடந்ததெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் உனக்கே தெரிஞ்சிருக்கும், இப்படி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். நான் கௌதமி ஃபேன்னு நீ எனக்கு ஒரு பெயிண்டிங்க தான் பிரசன்ட் பண்ண. ஆனா அவரு நிஜமாவே கௌதமிய கொண்டு வந்து என் கண்ணு முன்னாடி நிறுத்தினாரு பாத்தியா? அதுதான்டா அவரு. நான் இப்ப தெளிவா சொல்றேன், எனக்கு அப்படி ஒரு ஹஸ்பண்ட் கிடைச்சதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன், ரொம்ப பெருமைப்படுறேன். உன் மோசமான குணத்தினாலதான் நம்ம காதல நிறைவேத்தாம அந்த கடவுள் நம்மள பிரிச்சு வச்சுட்டாரு. உன்னை என்கிட்ட இருந்து பிரிச்சு வச்சதுக்காகவும் அவரை என்கிட்ட சேர்த்து வச்சதுக்காகவும் அந்த கடவுள்கிட்ட நான் காலம் முழுக்க நன்றி சொல்லிக்கிட்டே இருப்பேன். இதான் லாஸ்ட் வார்னிங். இன்னொரு தடவை என் வாழ்க்கையில குறுக்கிட்ட நல்லா இருக்காது. என்னங்க இது? நான் வரும்போதெல்லாம் ஏன் இது எப்படி பண்ணுது? இந்த லிஃப்ட் பாதி நாள் ஒர்க் பண்ணாதுங்க. அப்புறம் எதுக்கு லிஃப்ட்னு இதை இங்க வச்சிருக்கீங்க? கழட்டி எரிஞ்சிட வேண்டியதானே? அதை என்கிட்ட கேட்டா அது அபார்ட்மெண்ட் ஆளுங்க கிட்ட தான் கேட்கணும். சரி, இப்ப என்ன பண்றது? வேற என்ன, நடந்து படி இறங்கி போகணும். வாங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.